ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. என்று வியாச பூர்ணிமா நன்னாள். இந்த நன்னாளிலே என்னை உருவாக்கிய அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வியாசோச்சிஷ்டம் ஜகத் சர்வம். வேதம் முதல் வேதாந்தம் வரை, இதிகாசம் முதல் புராணம் வரை அனைத்தையும் மனிதகுலத்திற்கு எளிமையாக விளங்கியவர் ஜகத்குரு வேதவியாசர். அந்த வேதவியாசருக்கு இணையாக உயர்ந்தவர் எவரும் இல்லை. ஒன்றாக இருந்த வேதத்தை மனிதர்களின் நினைவாற்றல் குறைந்ததை உணர்ந்த வேதவியாசர் அதனை 4 பகுதிகளாக பிரித்து நமக்கு தந்துள்ளார். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. விஷ்ணுவின் வடிவாகத் திகழும் வியாசருக்கும் பிரம்ம ஞானத்தின் பொக்கிஷமான வசிஷ்ட குல தோன்றலுக்கும் மீண்டும் மீண்டும் எனது நமஸ்காரங்கள். அறிவை அனைவருக்கும் கற்கும் வகையில் ஒழுங்குபடுத்தியதால் அவர் வேதவியாசர் என போற்றப்படுகிறார். வேதத்தின் ஆழ்ந்த கருத்துக்கள் அனைத்தையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட மகாபாரதத்தை தந்தவர் வேதவியாசரே. எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னேஹாஸ்தி ந தத்க்வசித். மகாபாரதத்தில் இருப்பது உலகில் எங்கும் உள்ளது, இங்கு இல்லாதது வேறு எங்கும் இல்லவே இல்லை. அதாவது தர்மம், நீதி, அரசியல், குடும்ப வாழ்க்கை, பக்தி, தத்துவம் என மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பது மகாபாரதம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசத்தை 700 ஸ்லோகங்களாக உலகிற்கு வழங்கிய பெருமை நம் வியாசருக்கே உரியது. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்சசுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். உபனிஷத்துக்கள் அனைத்தும் பசுக்கள். ஸ்ரீகிருஷ்ணர் பால் கறப்பவர், அர்ஜுனன் கன்று. அந்த பால் போன்ற அமுதமே ஸ்ரீமத் பகவத்கீதை. இந்த அமுதத்தை உலகிற்கு தந்தவர் வேதவியாசர். மேலும் பக்தி, தர்மம், இறை நம்பிக்கை ஆகியவற்றை எளிய கதைகள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்க்க 18 மகா புராணங்களை தந்து அருளியவர் வேதவியாசர். அஷ்டாதச புராணானாம் கர்த்தா சத்யவதி சுதஹ. 18 புராணங்களையும் இயற்றியவர் சத்யவதியின் புதல்வரான வேதவியாசரே. அதோடு மட்டுமல்லாமல் வேதாந்தத்தின் சாரத்தை சுருக்கமாக கூறும் பிரம்ம சூத்திரத்தை தந்து உபனிஷத்துக்களின் உண்மை பொருளை உலகிற்கு தந்தருளியவர் வேதவியாசர். அதனால்தான் பாரதியார் வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செழுந்த தமிழ்நாடு என்கிறார். வேதஞானம் மனித வாழ்வின் அடிப்படை என்பதை பாரதியார் இதன் மூலம் எடுத்துரைக்கிறார். நம் வேதங்கள் மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிதலே அறிவு என்கிறது. இதை வலியுறுத்தும் வகையிலே வள்ளுவப் பெருந்தகை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார். அறிவு அனைவருக்கும் பொதுவான சொத்து. வேதங்களை அறிஞர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோரும் அறியும் வகையில் தொகுத்து வழங்கியவர் வேதவியாசர். சிக்கலானதை எளிமையாக்குவதே உண்மையான ஞானம். வேத தத்துவத்தை மகாபாரதம், பாகவதம் மூலம் சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்தவர் வேதவியாசர். ஒரு மனிதனின்
வாழ்க்கை முடியலாம். ஆனால் வேதவியாசர் தந்த ஞானம் தலைமுறை தலைமுறையாக அனைவரையும் வழிநடத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்ட வேதவியாசரை நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏனத்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः. விசாலமான அறிவை உடையவரும் தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும் மகாபாரதம் என்னும் எண்ணெயால் நிரப்பி ஞானம் என்னும் விளக்கை உலகிற்காக ஏற்று வைத்தவருமான வேதவியாச பகவானை அனுதினமும் போற்றி வணங்குவோம். வேதங்களை வகுத்தவர், மகாபாரதத்தை அருளியவர், பகவத்கீதையை உலகிற்கு தந்தருளியவர், புராணங்கள் மூலம் பக்தியை வளர்த்தவர், பிரம்மசூத்திரத்தால் வேதாந்த கருத்துக்களை நிலைநிறுத்தியவர். இத்தகைய ஜகத்குரு வேதவியாசரின் அருளே இந்திய ஆன்மீக மரபின் அழியாத ஒளியாக விளங்குகிறது. இந்த வியாச பூர்ணிமா நாளிலே வேதவியாசர் மூலமாக உலகில் தோன்றிய அனைத்து குருமார்களையும் வணங்கி அவரது அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.